ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சனிக்கிழமை காலை டிஃபனை முடிச்சுட்டு ஒரு 11 போல மாடிக்கு வந்தேன். அடிச்ச வெயிலுக்கு பாத்தீங்கன்னா வத்தல் மட்டும் இல்லைங்க, மனுஷனே சுருண்டு விழுந்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெயில். இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி மாடிக்கு வந்திருந்தேன். நேத்திக்கு மலாட்டெல்லாம் காய வச்சிருந்தேன். சூப்பரா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாம் பறிக்கலாம்னு பார்த்தா 1-2 தான் கொஞ்சம் முத்தி இருந்தது. சரி, சாயந்தரமா வெயில் தணிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தேன். போன தடவை காய்ச்ச மாதிரி இந்த தடவை மாங்காய் சீசன் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பெருசா காய்க்கல. ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் கொஞ்சம் கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு இன்னைக்குமே ஹாஃப் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க. அவங்க மதியம் லஞ்ச் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அவங்களுக்கு முட்டை சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொடுத்தேன். நான் தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டாச்சு. பசங்களை சிபிஎஸ்இ மாத்தினாலும் மாத்தணும். இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு லீவே விடுறதில்ல. லீவ் விட்டாலும் கஷ்டமா தான் இருக்கு, லீவ் விடலனாலும் கஷ்டமா இருக்கு. என்னதான் பண்றது சொல்லுங்க இந்த பசங்களை வச்சுக்கிட்டு. உங்க வீட்டுல எப்படி சமாளிக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.